வெல்கம் டு வித்யா வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை வித்யா வீட்டில் என்ன சமையல் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் முதல் வேலையாக அரிசியை ஊற வச்சுட்டு இன்னைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்ததாக பேபி கார்ன் சில்லி போடுறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேபி கார்ன்ஸை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இந்த டைப்பில் வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல இந்த மாவோட காரம் உப்பு எல்லாமே பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வெட்டி வச்ச பேபி கார்ன்ஸையும் சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பை தி டைம் நம்மளுக்கு இங்கே எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது பேபி கார்ன்ஸை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி கொத்தவரங்காய் கிரேவி தான் வைக்க போகிறேன். இந்த கிரேவி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் நல்லாவே மேட்ச் ஆகும். கேமராவை பழைய பொசிஷனுக்கே மாற்றிக்கிறேன். இதுதான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. பேபி கார்னை ஃப்ரை பண்ணிக்கிட்டே கொத்தவரங்காய் கிரேவிக்கு தேவையான கொத்தவரங்காயை 1.5 இன்ச் அளவுக்கு நீலி சைஸில் வெட்டி வச்சிடலாம். இப்போ ஃபைனல் பேட்ச் பேபி கார்னை ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டாச்சு. அடுத்ததாக கொத்தவரங்காயை வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ கொத்தவரங்காய் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சு. ஃபைனல் பேட்ச் பேபி கார்னும் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்துட்டு கடாயில் நிறையா எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதில் தேவையான அளவு எண்ணெயை மட்டும் விட்டுட்டு மீதியை எடுத்துட்றேன். இப்போது இந்த சூடான எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தி, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீலியாக வெட்டி வச்ச கொத்தவரங்காயை இதில் சேர்த்திடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயில். கொத்தவரங்காய் வதங்கறக்குள்ளே இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், வெங்காயத்துக்கு ஈக்குவலண்ட்டாக தேங்காய் சில்லு, 2 வெள்ளைப்பூண்டு, ஒரு பிட் இஞ்சி, ஒரு பிட்டு பட்டை, 2 கிராம்பு, 3 டீஸ்பூன் நிலக்கடலை, 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வதங்கின கொத்தவரங்காயில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் வரமல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் ஒரு பரட்டி விட்டதுக்கப்புறமா நைஸாக அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்திட்டு மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் இதோட சேர்த்திக்கிறேன். மேற்கொண்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை மேலாப்பில் தூவி விட்டு கலந்து விட்டு இது ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடலாம். கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும். பை தி டைம் நான் இந்த பக்கம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான தோசையை சுட்டு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் மில்லட் தோசை தான் சுட போகிறேன். இப்போ அடுத்த வேலையாக லஞ்ச் பேக் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடுறேன். இப்போது கொத்தவரங்காய் கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இறக்கி வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் கொத்தவரங்காய் கிரேவி ரெடி. ஸோ இன்றைக்கி காலையில் வித்யா வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் மில்லட் தோசையும் கொத்தவரங்காய் கிரேவியும் தாங்க. அடுத்ததாக லஞ்ச் பேக் பண்ணுறக்கு ஆரம்பித்தாச்சு. ஒரு பவுலில் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்திட்டு கொத்தவரங்காய் கிரேவி சேர்த்தி நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் சேர்த்திக்கிறேன். கிரேவி கொஞ்சம் நிறையாவே சேர்த்தி நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக தயிர் சாதம் கலந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்றேன். ரைஸ் போட்டு கொஞ்சமாக பால் சேர்த்திட்டு நேற்று நைட்டு ஊற்றின பசுந்தயிரை கொஞ்சமாக சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போது அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் பேபி கார்ன் சில்லியை சேர்த்திடுறேன். இப்போது ஸ்நாக்ஸுக்கு மீதி இருந்த பேபி கார்ன் சில்லியை சேர்த்திட்டு கூட ஒரு 4 ராகி பிஸ்கட்டையும் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி வித்யா வீட்டு ஸ்நாக்கு. அடுத்ததாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த தயிர் சாதத்தையும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் சேர்த்தி இப்போ லஞ்சை பேக் பண்ணியாச்சு. லிட் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக கார்டன் வேலையும் பார்த்துடலான்னு இங்கே வந்தாச்சுங்க. ஒரு வாரம் முன்னாடியே நான்
இந்த தாமரை விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த தாமரை விதை இதை வாங்கிட்டு வந்து ஒரு சைடு மட்டும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்த 2 செடி நல்லா முளைச்சி வந்துருச்சு. மீதி எல்லாம் முளை விடுறக்கு இருக்குது. ஒன்று வந்து அதில் அழுகி போச்சு, எடுத்து வெளியில் போட்டாச்சு. இப்போது இந்த டப்பில் ஒரு காவாசி அளவுக்கு வந்து களிமண் சேர்த்திருக்கேன். டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஒரு கல்லையும் வச்சுருக்கேன். இதில் ஃபிஷ் வாங்கி விடலான்ற ஐடியா. அது வந்து அப்படி இப்படி போயிட்டு வர்றக்கு ஒளிஞ்சுக்கிறக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். இப்போது மண் கலந்துராத மாதிரி டியூபை இந்த கல் மேலே வச்சு ஊற்றிக்கலாம். மண் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு முளைச்சி வந்த 2 தாமரை பூச்செடியை இதில் நல்லா ஊனி விட்டுக்கிறேன். 2 செடி இருக்கிறனால ஒன்றுக்கு ஒன்று கேப் விட்டு நல்லா தள்ளி தள்ளி ஊனி விட்டாச்சு. இப்போது இந்த டப்பில் ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி வர்ற மாதிரி இதை ஃபில் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு. இது என்ன தான் நம்ம கல் மேலே தண்ணியை விட்டாலும் கொஞ்சம் தண்ணி வந்து கலங்கலாக தான் இருக்குது. ஈவினிங்குள்ளே இது தெளிஞ்சிரும். ஸோ நான் ஆஃபீஸை விட்டு வரும்போது இதில் விடுறதுக்கான ஃபிஷ்ஷையும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இந்த 5 மோலி ஃபிஷ் தாங்க வாங்கினேன். ஒன்று 10 ரூபான்னு சொல்லி 50 ரூபாய்க்கு 5 ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இந்த மோலி ஃபிஷ்க்கும் அப்புறம் கப்பீஸ் அப்படின்ற வெரைட்டிக்கும் மட்டும்தான் மோட்டர் வைக்க வேண்டியதில்லை. ஆக்சிஜன் வந்து தேவையில்லை, சும்மா அப்படியே விட்டால் போதும், அது நல்லாவே வந்துடும். ஸோ வித்யா வீட்டில் தாமரைப்பூ டப் வச்சு அதில் ஃபிஷ்ஷையும் விட்டாச்சு. இதுக்கான அப்டேட்ஸை நான் அப்பப்போ கொடுக்குறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு இதே மெத்தடில் கொத்தவரங்காய் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share வித்யா வீடு. Bye.